கூப்பி அவட சென்டர் இருக்கும் சார். என்னை போலவே உண்டு. உனக்கு கண்டிப்பா தர்மாரி உண்டு. ஆசா அவர்தான் பாக்கிறார் சார். அவர் ஒன்ன மாதிரி இல்ல, நீ அவரை மாதிரி கெட்டப் போட்டிருக்க. ஓஹோ பச்சே, சார் என்னோட அழகாயிட்டு உண்டு. இந்த சார் கிட்ட போய் என்ன ஃபுட்டு சாப்பிடாம சோதிச்சுட்டு வா. இது எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட? ஆனா ஊருக்கே தெரியுமா அவருக்கு பிடிச்ச சாப்பா முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் கீரை, முருங்கை பூ வரை. கோபி எல்லாம் புரிஞ்சோ. அவட மூலாதுக்கும் பெண்குட்டி யாரானே? அவங்கள தெரியாதா? அவங்கன்னா ஐஷ்யலட்சுமி அச்சனா. ஓ அதிர்ஷ்டலட்சுமியோ? எடோ கோபி காலம் கெட்டு போயிடா. கேலண்டர்ல லட்சுமி அழகாயிட்டு தாம்பரை மேல இருக்கு. பச்சை இட மாடல் காஸ்டியூம்ல இருக்கு. எடோ கோபி காலம் கெட்டு போயிடா, காலம் கெட்டு போயிடா. ஓவரா ஃபீல் பண்ணாத, அவங்களும் மார்க் போடுவாங்க. அப்படியோ? இட்ஸ் ஓகே. மாடல் காஸ்டியூம் வெளிய அழகாயிட்டு உண்டு. ஆசா டேஸ்டரா போறோம், எனக்கு ரொம்ப பசிக்குது. எடோ கோபி சும்மா கரையாண்டா. இந்தா துண்டு வயிற்றுல கட்டிக்கோ. என்ன ஆசா கொஞ்சம் கூட ஈரமே இல்ல? எடோ கோபி அது ஈரமாக தான் இருக்கு. முதல்ல வாடகைக்கு வீடு கிட்டட்டும், பின்ன வீட்டில் நான் உனக்கு சமைச்சு கொட்டும். சின்ன வீடு படுறத உனக்கே சின்னதா வீடு கிடைக்கலையே. நான் எந்த செய்யும் கோபி? பிரம்மச்சாரின்னு பாருங்க, யாரும் வீடு தரையில. இந்த வயசுல பிரம்மச்சாரி சொன்னா எம வீடு கொடுப்பா? பேசாம 2 கல்யாணம் ஆச்சு சொல்லு. 4 பிள்ளைங்க, 6 பிள்ளை வயிற்றுல இருக்க சொல்லு. கோபி நிறுத்து. 4 பிள்ளைங்க இருக்கு. ஓகே, 4 அடுத்தது 5வது புள்ள தானே, அது அந்த 6வது புள்ள. ஆனா 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லணும். ஷோ உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். சில விஷயங்களுக்கு நான் தான் குரு. நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். அவரு கவுண்டமணி சார் மாதிரி மெக்கானிக். நல்லா இருக்கீங்களா? ஆமா, எதுக்கு நீங்க கவுண்டமணி சார் மாதிரி மெக்கானிக் வச்சிருக்கீங்க? ரிப்பேர் ஆனவங்களெல்லாம் திருவுறதுக்கு தான், சரி பண்றதுக்கு. ஆமா, என் ப்ரோக்ராம்ல என்ன பிடிக்கு? நீ முட்டை கோழி ப்ரோக்ராம் தான் எனக்கு நல்லா பிடிச்சது. கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு குக்கர குக்கு. நிறுத்து நிறுத்து. ஏன் இப்படி தொண்டை கிளிற மாதிரி கத்துற? நான் இப்படி தொண்டை கிளிற மாதிரி கத்துனாதான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்திரிப்பாங்க, தெரியுமா? இந்த பழைய கரைதான் வேண்டாம், எல்லாத்தையும் மொபைல்ல எல்லாரும் இருக்கு. கோவர பண்ணாத மூடு. யாரா சொல்ல, உனக்கு உயிர் கொடுத்ததே நான் தாண்டா. என்னையே எடுத்து பேசுறியா? ஐயோ பாரா, இவரு எனக்கு குத்தாரா. இது நான் நம்பணுமா? யா கால பூ சுத்துற. உன்ன மாதிரி சின்ன பொடியங்கிட்ட பேசல எனக்கு டைம் இல்ல. ஒடா லோ கிளாஸ். யார பாக்குற லோ கிளாஸ்னா? நம்ம ஜி தமிழ் 5ஆவது 10 ஷோல போய் கேளு. நான் அவ்வளோ சத்து, நான் ஒரு பியூட்டிஃபுல், ஒரு கொலஸ்டார் சிம்பிள். ஸ்டாப் ஸ்டாப். என்ன பார்த்தாதான் ஜனங்களுக்கு உயிர். மெனு கார்டில் என் பேர் இருந்தால் தான் ஹோட்டலுக்கே பெருமும். உன் பேர் ஹோட்டல் மேலுள்ளராக இருக்கும், ஆனால் ஸ்கூலில் சத்துருவே நான் தான். ஏய், ஒரு கோழி நினைச்சேன் 100 முட்டை, ஒரு முட்டை நினைச்சேன். என்ன வெஜ்ஜின்னு பார்த்தினா நான் வெஜ்ஜி, என்ன நான்வெஜ்ஜின்னு பார்த்தினா நான் நான்வெஜ். உன்னோட எனக்கு மவுஸ் அதிகம். உன்னோட ஆசைப்பட்டு சாப்பிட்டா கம்ப்ளைண்ட் வருதாமே. அந்த பயர் தானே பாசா நீயா? நான் தான் பாசு. கேள்விப்பட்டது இல்லையா முட்டை பாசுன்னு? அது முட்டை பாசு இல்லடா, மொட்டை பாசுடா, குமுட்டை. நீ
தினம் விலை ஏறிக்கிட்டே போனா யார் ஆசைப்படுவாங்க சொல்லு? என்ன பாரு, எல்லாரும் என்னை ஏழில் பங்காளன்னு சொல்லி வாங்குறாங்க. விலை உயர நம்ம பிரஸ்டீஜும் உயரம். அது தெரியுமா அறிவு சூனியம்? நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட முடி புஷ்பு மத முடி மாறி கரு கருன்னு கருக்கியா காணும். நான் தான் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம். நான் இல்லாட்டி அங்கே ஜிம்பாரை மேக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப ரப்பித்தத. டோன்ட் ஆங்கிரி மீ. இருக்கிற நிஜத்தை சொன்னால் எல்லாருக்கும் கோவம் தான் ஒரு செய்யும். ஒரு உண்மை சொல்கிற கேளு. நான் தான் இந்த உலகத்துக்கே முன்னாடி வந்தேன். அதனால தான் கடவுள் என்ன மாதிரி நான் வந்தால் படைச்சது. போதும் கொஞ்சம் அமுக்கி வாசியும் பெருமையா. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வெறும் காமெடி தான் பண்ணிட்டு இருந்தா, கவுண்டர் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் எங்கள் பொண்ணும் அள வைப்பாங்கிறத நாங்கள் அதை டைவர்ஸுங்கிற கான்செப்டில் தான் பார்த்தோம். ஸோ எல்லாரையும் பயங்கரமாக அள வச்சுட்டாங்க. சொல்லுமா. ஒரு அங்கிள் என் கண்ணில் மருந்து விட்டு குளிராகிட்டாருமா. அவர்தான் இன்னைக்கு பிச்சை விட்டுட்டு போயிருக்காரு. ஐயோ சேட்டா, சேட்டா, அம்மா நான் உனக்கு சொல்லியிருக்காரம்மா, யாராவது தெரியாதவங்களை கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு. ஏம்மா அப்படி பண்ணுற? இல்லம்மா, நீயும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டது என்ன பார்க்க கஷ்டமா இருக்குமா. இப்ப நீங்க பெரிய போறீங்க வர சொன்னீங்களா, எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அதனால நான் இங்கே இருக்கிறேன், நீங்க போங்க. ஸ்வேதா வாமா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இல்ல, நான் வீட்டுக்கு வரல. நான் வீட்டுக்கு வந்தா என் வயலினிசை கேட்க யாரும் இருக்க மாட்டீங்க. நீங்க போற சண்டை சத்தத்தை நாங்க கேட்கணும். ஆனா நிறைய பேர் என் வயலினிசை கேட்டு நிறைய பேர் போடுற சில்லற சத்தம் எனக்கு கை தட்டெல்லாம் கேட்கும் போது இன்னும் அறியாமலே இன்னும் வாசிக்கணும்னு தோணுது. பிரதீக்ஷா இந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குழந்தை அந்த ப்ரோக்ராமில் ஃபைனலில் வின் பண்ணணும்னு அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் அனைவரும் சார்பாக எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாப்பா வின் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.